இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 10 கல்லூரிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அந்த 10 கல்லூரிகளில் பற்பல தடைகளை மீறி நீதிமன்றத்தினுடைய நெடிய போராட்டத்திற்கு பிறகு 4 கல்லூரிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த 4 கல்லூரிகளில் இன்றைய தினம் பயிலுகின்ற மாணவருடைய எண்ணிக்கை 2500 தாண்டி இருக்கின்றது. இந்த 2500 பேரும் சூழல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள் தான் மிக அதிக அளவிற்கு இந்த கல்லூரியிலே பயன்பெற்று வருகின்றார்கள். அந்த வகையில் மென்மேலும் கல்லூரிகள் வேண்டும் என்று பற்பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் நேற்றைக்கு அதிமேதாவித்தனமாக நேற்றைக்கு முன்தினம் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அரிய பல சொற்களை சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற அளவிற்கு சொற்களை உதிர்த்திருக்கின்றார். இந்த ஆட்சியில் கலைக்கல்லூரிகளை அரசின் சார்பிலே துவங்கப்பட வேண்டியதுதானே என்று. ஆம், இந்த ஆட்சியில் அரசின் சார்பிலே கலைக்கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். 41 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை துவக்கிய அரசு இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வருமானத்தை எடுத்து கல்லூரிக்கு கூடுதல் கட்டங்களை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் இன்றைக்கு அவருக்கு இந்த பதவி யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சதி செயல் என்று சொல்ல வருகின்றாரா? இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்தே தெரிய வருகிறது. அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவதில்லை. எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறாரோ, அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார். அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிடப் போகிறார் என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். திராவிட கட்சி நினைக்கிறீங்களா? அதிமுக ஒரு திராவிட கட்சி இல்லைன்னு வைகோ விமர்சனம் பண்றாரு, கனிமொழி எம்பி விமர்சனம் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கி கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும். இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய வருவாயை நீங்க பள்ளி கல்லூரிக்கு தான் செலவு பண்றீங்க. இது உங்க சட்டம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை ஏன் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் அரசு செய்ய வேண்டிய பணிகள் 41 கலைக்கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செய்திருக்கின்றோம். 1962ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்வி சார்ந்தது ஒரு அறப்பணி. இதற்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 36 இடமளிக்கின்றது. திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள், கல்லூரிகள், பாடசாலைகளை திறக்கலாம் என்று 1959ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது. ஆகவே சட்டத்தின்படிதான் இந்த கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம்.